சிவகார்த்திகேயன் படம் மூலம் 17 வருடங்களுக்கு பிறகு நடிக்க வரும் பிரபல நடிகை. தமிழ் சினிமாவில் எல்லோரும் விரும்பும் நடிகராகிவிட்டார் சிவகார்த்திகேயன். அவரின் வளர்ச்சி வளரும் சாதனையாளர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் உதாரணமாக உள்ளது. அவரின் படங்கள் அடுத்தடுத்து ஹிட் ஆகி வருகின்றன. அண்மையில் அவர் பொன்ராம் இயக்கத்தில் சீமராஜா படத்தின் சமந்தாவுக்கு ஜோடியாக நடித்திருந்தார். இப்படப்பிடிப்புகள் அண்மையில் தான் முடிந்தது. இப்படத்தில் சமந்தாவுடன் முதன்முறையாக ஜோடி சேர்ந்திருப்பது ஒரு ஸ்பெஷல். இந்நிலையில் இன்று நேற்று நாளை இயக்குனர் ரவிக்குமாரின் இயக்கத்தில் அவர் நடிக்க உள்ளார். இப்படத்தின் படப்பிடிப்புகள் பூஜையுடன் தொடங்கியுள்ளது. சிவகார்த்திகேயன் படும் பிஸியான ஒரு நடிகராக மாறிவிட்டார். 17 வருடங்களுக்கு பிறகு மும்பையை சேர்ந்த நாயகி இஷா கோபிகர் இந்த படத்தில் நடிக்க இருக்கிறார். இவர் கடைசியாக 2001ஆம் ஆண்டு விஜயகாந்த் நடித்த நரசிம்மா படத்தில் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அஜித்தின் படங்களில் இன்று மட்டுமல்ல என்றும் ரசிக்க வைக்கும் விஷயங்கள். சிவா இயக்கும் விஸ்வாசம் படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறார். மேலும் தம்பி ராமையா, ரோபோ சங்கர், யோகி பாபு, ரமேஷ் திலக் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர். டி இமான் இசையமைக்கிறார். விவேகம் படத்தை தயாரித்த சத்யஜோதி பிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறது. இந்நிலையில் இந்த படத்தில் விவேக்கும் இணைந்துள்ளார். அன்பு நண்பர் அஜித்துடன் மீண்டும் கரம் கோர்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்திய ரசிக பெருமக்களுக்கு என் நன்றிகள். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வேன் என ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் விவேக். அஜித்தின் படங்களில் காமெடிக்கு எப்பொழுதும் பஞ்சமில்லை. அதில் சில படங்களை மிகவும் குறிப்பிட்டு சொல்லலாம். இவ்வளவு ஏன், வில்லன் படத்தில் அஜித்தே காமெடியில் இறங்கியிருப்பார். அது மிகவும் ரசிக்கும்படியாக தான் என்றும் இருக்கிறது. அவருடன் காமெடி நடிகராக அதிக படங்களில் நடித்தது என்னவோ விவேக் தான். கடைசியாக என்னை அறிந்தால் படத்தில் அவர் அஜித்துடன் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார். இதில் காமெடிகளும் நன்றாக அமைந்தது. இவர்களின் காம்போ மைனர் மாப்பிள்ளை படத்தில் தொடங்கியது. தற்போது விஸ்வாசம் படத்திலும் தொடர்கிறது. மேலும் எந்தெந்த படங்களில் இருவரும் இணைந்துள்ளார்கள் என பார்க்கலாம். மைனர் மாப்பிள்ளை, பகைவன், காதல் மன்னன், வாலி, உன்னை தேடி, முகவரி, பூவெல்லாம் முன்வாசம், பரமசிவன், கிரீடம், என்னை அறிந்தால். கௌதம் மேனன் இயக்கிய என்னை அறிந்தால் படம் தான் அஜித்துடன் சேர்ந்து விவேக் கடைசியாக நடித்த படம். இதுவரை 12 படங்களில் அஜித்துடன் இணைந்து நடித்துள்ளார் விவேக் என்பது குறிப்பிடத்தக்கது. தல அஜித் விவேக் இவர்கள் கூட்டணி எப்படி இருக்கும் என்பதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இச்செய்திகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Pretty lies, look me in the face, tell me that you love